அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல், பெண்கள் மாதவிடாய் காலத்தில் பூஜை செய்யலாமா? விரதம் இருக்கலாமா? இதை பத்தி தான் இன்றைய தகவல்ல பார்க்க போறோம். இத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவால்ல, ஒரு லைக் பட்டன அழுத்தி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாதவிடாய் காலத்தில் துளசி செடிக்கு நீர் ஊற்றுவதோ, பூஜை செய்வதோ கூடாது. தூரமாக நின்று துளசியை வழிபட்டு விட்டு நமது அன்றாட வேலைகளை செய்யலாம். மாதவிடாய் என்பது ஒரு இயற்கையான நிகழ்வு. இதில் பாவம், புண்ணியம் என்று எதுவும் இல்லை. சில வீடுகளில் பெண்களுக்கு விசேஷ நாட்களில் மாதவிடாய் வந்துவிட்டால் ஏதோ பெரிய குற்றம் போல பேசுவார்கள். அந்த பெண்களின் தவறுதான் அது என்கின்ற அளவிற்கு அவர்களை நடத்துவார்கள். சிலர் தோஷம் வரும் என்று கூட மாதவிடாய் வந்த பெண்களை பயமுறுத்துவார்கள். ஆனால் உண்மையில் மாதவிடாய் வருவதில் பெண்களுக்கு எந்த பங்கும் இல்லை. அது ஒரு இயற்கை நிகழ்வு என்ற புரிதல் வர வேண்டும். அதே சமயம் மாதவிடாய் காலத்தில் ஆலயங்களுக்கு, பூஜை அறைக்கும் செல்லாமல் இருப்பது நல்லது. பெண்கள் காலையில் எழுந்தவுடன் தலைக்கு குளிக்கலாம். தினமும் தலைக்கு குளித்தால் உடலுக்கு சேராது என நினைப்பவர்கள் சுத்தமாக குளித்துவிட்டு வீட்டு வாசல் கூட்டி தெளித்து கோலமிடலாம். பின்னர் பூஜை அறைக்கு பதிலாக வாசலில் விளக்கு ஏற்றி கடவுளை வழிபடலாம். ஆனால் மாதவிடாய் காலத்தில் துளசி செடிக்கு நீர் ஊற்றுவதோ, பூஜை செய்வதோ கூடாது. நீங்கள் மாலையில் கடவுள் குறித்த மந்திரங்களை சொல்வதோ, கடவுள் துதி பாடுவதோ உங்களுக்கு வழக்கம் என்றால் அதை நீங்கள் மாதவிடாய் காலத்திலும் செய்யலாம். ஆனால் பூஜை அறைக்கு செல்வதை தவிர்த்து விட்டு வீட்டின் வேறு பகுதியில் அமர்ந்து வழிபாடு செய்யலாம். பெண்கள் மாதவிடாய் காலத்தில் திருநீறு வைக்கலாம். அதேபோல் பெண்கள் மாதவிடாய் நாட்களில் வைத்துக்கொள்ள தனியாக குங்குமம் வைத்துக் கொள்ளலாம். பூஜை அறையில் இருக்கும் குங்குமத்தை வைப்பதை மட்டும் தவிர்க்கலாம். மற்றபடி பெண்கள் தனியாக வைத்துள்ள குங்குமத்தை வழக்கம் போல் நெற்றியில், உச்சந்தலையில், தாலியில் கூட வைத்துக் கொள்ளலாம். அதேபோல் விரத காலத்தில் மாதவிடாய் வந்தால் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நன்றாக குளித்துவிட்டு பூஜை அறைக்கு மட்டும் செல்லாமல் நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம். தேவைப்பட்டவர்கள் பால், பழம் சாப்பிட்டும் விரதத்தை மேற்கொள்ளலாம். ஆனால் இந்த விரதம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக மாதவிடாயை மாத்திரை போட்டு தள்ளி வைப்பதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். சில பெண்கள் கோவிலுக்கு சென்ற சமயத்தில் மாதவிடாய் வந்துவிட்டால் அதனால் எந்த தவறும் இல்லை, எந்த தோஷமும் வராது. நீங்கள் சுத்தமான பிறகு மீண்டும் அதே கோவிலுக்கு சென்று மனம் உருகி அந்த கடவுளை வழிபட்டு வந்தால் உங்கள் மனதில் ஏற்பட்ட சஞ்சலம் நீங்கிவிடும்.